ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பேக்கரியிலலாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ட பட்டர் முறுக்கு எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 2 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1/2 டம்ளர் கடலை மாவு தான் கணக்கு. இப்போ நான் 2 டம்ளர் எடுத்துருக்கிறதுனால 2 டம்ளர் பச்சரிசியும் 1 டம்ளர் கடலை மாவும் இதில் சேர்க்க போகிறேன். பாருங்கள், இது கூட கடலை மாவு 1 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, இது கூட நான் ஜீரகம் மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் நம்ம இந்த மாவை நல்லா பிசைய போகிறோம். நல்லா சாஃப்டான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வீட்டிலே எப்படி பட்டர் தயாரிக்கிறதுன்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த மாதிரி வீட்டிலே நம்ம செலவு இல்லாமல் பட்டர் எடுக்கிறத நம்ம வீடியோவில் பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இதுக்கு நான் ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன். ஸ்டார் அச்சு போட்டால் தான் அந்த பட்டர் முறுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அது உள்ளே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இதுக்கு மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக உருட்டி அதுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா முறுக்கு நல்லா அழகாக வரும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அந்த முறுக்கை இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாகவும் போடலாம். அப்படி இல்லைன்னா ஒரே முறுக்காக பெருசாக போட்டுட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சு போடணும். இதை லோ ஃப்ளேமில் வச்சு பொரித்து லைட்டாக கலர் மாறும்போது இதை எடுத்துருங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும்போது உள்ளேயும் வெந்திருக்கும், வெளியிலும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இந்த பட்டர் முறுக்கு குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் தீபாவளி ஸ்பெஷலாக இதை செய்யலாம். இது செய்யறதுக்கு 1/2 hour தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. அது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஜயராம் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.